என்ன வைரமுத்தா, 3 நாட்களாக உன்னை பார்க்கவே முடியவில்லையே. ஒரு நாள் கூட நான் வரவில்லை என்றால் உடனே என் வீட்டிற்கு வந்து வா வா என்று அழைப்பாய். இப்பொழுது என்னவாயிற்று? நகர்ந்து செல். அடே 3 நாட்களாக இந்த அறைக்குள் இருந்து இந்த பொம்மைகளையா பார்த்து கொண்டிருந்தாய்? அடே கோமாளி, சிவபூஜையில் கரடி போல் வந்து என் இனிமையான நினைவை கெடுத்து விட்டாயே. நான் கரடியா? நான் கரடியா? இருக்குமடா இருக்கும். இப்பொழுது என்னை பார்த்தால் உனக்கு கரடி போல் தான் தெரியும். அறிவழகா, என்னை தொந்தரவு செய்யாதே. தயவு செய்து இங்கிருந்து போய்விடு. நான் தனிமையில் இருக்க வேண்டும். நான் உனக்கு தொந்தரவா? நாங்கள் உனக்கு தொந்தரவா? நீ மட்டும் தான் தொந்தரவாக இருக்கிறாய். எது? ஏன் சொல்ல மாட்டாய்? நீ இதையும் சொல்வாய், இதற்கு மேலும் சொல்வாய். முன்பெல்லாம் அடிக்கடி என் வீட்டிற்கு வந்து, அறிவழகா சீக்கிரம் புறப்படு, நாம் அங்கு போக வேண்டும், நாம் இங்கு போக வேண்டும் என்று என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போவாய். நீ என்னை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது நானாக உன்னை தேடிக்கொண்டு வந்தாலும் என்னை துரத்துகிறாயா? கல்யாணியுடன் காதல் ஏற்பட்டதிலிருந்து நீ சரியே இல்லை. உனக்கு அடிக்கடி தனிமை தேவைப்படுகிறது. காதலிக்கும் பொழுதே இப்படி என்றால், நாளையே கல்யாணியை கல்யாணம் செய்து கொண்டாய் என்றால் உங்கள் யாருடைய உறவும் வேண்டாம் என்று பாகனேரிக்கு போய் நிரந்தரமாக தங்கிவிடுவாய் போல் இருக்கிறதே. அறிவழகா, எதற்காக ஏதேதோ பேசுகிறாய்? வந்த விஷயத்தை சொல். கோபித்துக் கொள்ளாதே வைரமுத்தா, உன் நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது. நீ ஏன் இப்படி இருக்கிறாய், உன் மனதில் என்ன போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னுடைய நண்பன் இந்த அறிவழகனுக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு இந்த நிலையிலிருந்து சற்று மாறுதல் வேண்டும். தனிமையிலிருந்து நீ விடுபட வேண்டும். அதற்காகத்தான் நான் ஒரு அற்புதமான யோசனையை வைத்திருக்கிறேன். என்ன யோசனை? இன்று என்னுடைய பிரமாதமான ஒரு கூத்து நடைபெறப் போகிறது. அதன் பெயர் தசாவதாரம். அந்த 10 அவதாரமாக வடிவெடுக்க போவது யார் தெரியுமா? யார்? அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து அம்பலங்களிலும் அப்படி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் யார் இருக்கிறார்? அந்த 10 அவதாரங்களிலும் நடித்து நடிப்பில் தனி முத்திரை பதிக்க போவது நான் தான். சகல கலா வித்தகனான இந்த அறிவழகன் தான். எப்படி? தசாவதாரத்தில் உனக்கு ஒரு அவதாரம் பொருத்தமாக இருக்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. எந்த அவதாரத்தில்? அயோத்தியை அரசாண்ட ஸ்ரீராமனா? இல்லை. துவாரகையை பரிபாலித்த ஸ்ரீ கிருஷ்ணனா? நிச்சயமாக இல்லை. புஜபல பராக்கிரமசாலியான பலராமனா? அதுவும் இல்லை. பிறகு யாரு? நீயே சொல்லிவிடு. வராக அவதாரமான பன்றியின் அவதாரம் தான். இந்த அறிவழகன் என்ற உன்னுடைய ஒரு அவதாரத்தையே தாங்க முடியவில்லை. இதில் 10 அவதாரம் எடுத்தால் பூமி தாங்குமா? வைரமுத்தா, நீ என்னை இப்படி சாதாரணமாக எடை போட்டு விடாது. இந்த அறிவழகன் அரிதாரம் பூசிக்கொண்டு மேடையில் போய் நின்றான் என்றால் அப்படியே முழுக்க முழுக்க ஆளே மாறி விடுவான். நீ மாறுகிறாயோ இல்லையோ, உன் கூத்தை பார்க்க வரப்போகிறவர்கள் நிச்சயமாக மாறிவிடுவார்கள். எப்படி 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 மாறுவார்கள்? சித்த சுவாதீனம் இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். வைரமுத்தா, என் நேரத்தை வீணடிக்காமல் ஒழுங்காக இங்கிருந்து போய்விடு. போக மாட்டேன். போடா வெளியே. போக மாட்டேன் என்று கூறுகிறேன். வாடா போடா என்று மரியாதை. இரு இரு இரு, அவசரப்படாதே. சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாய். விடு விடு விடு, கையை விடு. வைரமுத்தா, திருமணம் தொடரட்டும். தந்தானே நந்தானே 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 நானா நானா தந்தானே
அறிவழகா, உனக்கு என்னடா வேண்டும்? ஏனடா என்னை இப்படி படுத்துகிறாய்? அது ஒன்றுமில்லை வைரமுத்தா. உன்னுடைய ஆடைகள் 1-2 எனக்கு கூடேன். எதற்கு? நான் தான் சொன்னேனே, இன்று மாலை எனக்கு கூத்து இருக்கிறது என்று. அதில் நான் பல வேடங்கள் போடுகிறேன் அல்லவா, அதற்கு உன் உடைகள் தேவைப்படுகிறது. ஏன் கூத்து நடத்துபவர்கள் அதையெல்லாம் ஏற்பாடு செய்து தர மாட்டார்களா? அவர்கள் என் கூத்தை ஏற்பாடு செய்ததே பெரிய விஷயம். இதற்கு மேல் ஆடைகளுக்கு வேறு பணம் தருவார்களா? இதையெல்லாம் நான் தான் தயார் செய்ய வேண்டும். சரி, அக்காவிடம் சொல்லி வாங்கி கொண்டு போ. என்னடா தேடுகிறாய்? இல்லை, என்னை இப்படி துரத்துகிறாயே, அதில் தான் சந்தேகமாக இருக்கிறது. என்ன சந்தேகமாக இருக்கிறது? இந்த அறையில் நீ மட்டும்தான் தனியாக இருக்கிறாயா, இல்லை பாகநேரி அம்பலக்காரரின் தங்கை கல்யாணி உடன் இருக்கிறாளா என்று. உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணி எப்படி இங்கு வர முடியும்? நீ என்ன சாதாரண ஆளா? ஜகஜால கில்லாடி ஆயிற்றே. நீ எப்பொழுது என்ன செய்வாய் என்று யாரால் சொல்ல முடியும்? நம் அம்பலத்தில் இருந்து ஒரு பணிப்பெண்ணை பாகநேரிக்கு அழைத்து சென்று கல்யாணியின் அறையில் விட்டுவிட்டு கல்யாணியை அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்திருந்தாலும் வந்திருப்பாய். எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் உள்ளே வந்து பார்க்க வேண்டும். வைரமுத்தா, வைரமுத்தா, இவனை வைரமுத்தா, நீங்களா? உள்ளே வாருங்கள். வைரமுத்தா, உனக்கு என்னதான் ஆயிற்று? எதற்கடா என்னை கட்டையால் அடிக்க வருகிறாய்? உன் அறைக்கதவை தட்டியது அவ்வளவு பெரிய தவறா? அது அந்த அறிவு கெட்ட அறிவழகன் இங்கு வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தான். மீண்டும் அவன்தான் வந்து விட்டானோ என்று நினைத்து கட்டையை எடுத்து அடிக்க வந்தாயோ? நல்ல வேளை, நான் சற்று அஜாக்கிரதையாக இருந்து சத்தம் போடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் என் மண்டை சுக்கு நூறாக உடைந்திருக்கும். சரி, அதை விடுங்கள் அக்கா. நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள். இந்த 4 சுவற்றுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்து அப்படி என்னடா செய்கிறாய்? என்ன இது? வருபவர்கள் எல்லோரும் இதையே கேட்டால் எப்படி? ஒரு மனிதன் தனியாக இருப்பது அவ்வளவு பெரிய தவறா என்ன? எனக்கு வெளியில் எங்கும் செல்ல விருப்பமில்லை. அதனால்தான் இந்த 4 சுவற்றுக்குள் அமர்ந்து தனிமையில் என் பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஏன் என்கிறேன். யாருடனும் பேசாமல் எப்படியடா உன்னால் இந்த அறைக்குள் இருக்க முடிகிறது? இல்லையே, நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். யாரோடு? அறையில் இருக்கும் சுவர்களோடு, இரவில் தெரியும் நட்சத்திரங்களோடு நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி சுவற்றோடும் நட்சத்திரங்களோடும் பேசிக் கொண்டிருந்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? இப்படி நீ இருந்து இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. எப்பொழுதும் வீட்டிலேயே தங்க மாட்டாய். காளையை அடக்கப் போகிறேன், சடுகுடு ஆடப் போகிறேன் என்று எங்கேனும் சென்று கொண்டே இருப்பாய். இப்பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படியடா இந்த அறைக்குள்ளேயே அடைந்திருக்கிறாய்? எதுவுமே பிடிக்கவில்லை அக்கா. சரி, உனக்கு என்னதான் பிடிக்கும், அதையாவது சொல். ஆமாம், சொன்னால் அழைத்துக் கொண்டு வந்து விடவா போகிறீர்கள்? என்னது, அழைத்துக் கொண்டு வருவதா? யாரை அழைத்து வர வேண்டும்? என்னை கேள்வி கேட்டு வாட்டாதீர்கள். நான் தனிமையில் இருக்க வேண்டும். சரி சரி, நான் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அதற்காக நீயும் இவ்வாறு தனிமையில் இருக்க வேண்டாம். வா, கோவிலுக்கு போய்விட்டு வரலாம். என்ன, கோயிலுக்கா? நான் வரவில்லை. வைரமுத்தா, சொல்வதை கேள். இப்படி ஒரே இடத்தில் முடங்கி கிடக்காதே. கோவிலுக்கு வா, அங்குள்ள அம்மனை தரிசனம் செய். கோவிலுக்கு வருபவர்களிடம் 4 வார்த்தை பேசு. அப்பொழுதுதான் உன் மனதிற்கு அமைதி ஏற்படும். தெய்வத்தை பார்த்தால் உன் மனமும் குளிரும். அந்த தெய்வத்தை பார்த்தெல்லாம் என் மனம் குளிராது. வேறு? என் தெய்வத்தை பார்த்தால்தான் என் மனம் குளிரும். உன் தெய்வமா? அது எங்கே இருக்கிறது? பாகநேரியில். என்ன, பாகநேரியா? ஆமாம், பாகநேரி தான். வருகிறேன். அக்கா, விஷயம் என்னவென்றால், என்னை தடுக்காதே, நான் உண்மையை சொல்லியே தீருவேன். அக்கா, நாங்கள் பாகநேரி சென்றிருந்தோம் அல்லவா? அப்பொழுது கோவிலுக்கு சென்று அங்குள்ள அம்மனை தரிசித்தான் வைரமுத்தன். அந்த அம்மன் இவனை அப்படியே ஈர்த்து கொண்டு விட்டது.
அதனால்தான் அந்த பாகனேரி அம்மனை தரிசித்தால் சரியாகிவிடும் என்று கூறுகிறான். அப்படித்தானே வைரமுத்தா? ஆமாம் ஆமாம். அது எப்படி சரியாக வரும்? நாம் பாகனேரி எல்லைக்குள் சென்றாலே அம்மாவிற்கு எப்படியோ தெரிந்துவிடும். அம்மாவிற்கு தெரிகிறதோ இல்லையோ, வல்லத்தரையனுக்கு நிச்சயம் தெரிந்துவிடும். அவன் நிச்சயம் பாகனேரிக்கு போக சம்மதிக்கவே மாட்டான். பாகனேரியை அவன் அவனுடைய ஜென்ம பகையாக அல்லவா கருதி கொண்டிருக்கிறான். ஆமாம், எப்போதும் இதையே சொல்லிக் கொண்டிருங்கள். தமிழகத்தையே தன் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வர துடிக்கும் அந்த பரங்கியரோடு பழகினாலும் அது தவறல்ல. ஆனால் பாகநெறிக்காரர்களோடு பழகினால் மட்டும் மிகப்பெரிய தவறாக தெரிகிறது அண்ணனுக்கு. அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? நானும் என்னால் முடிந்தவரை ஏதேதோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அம்மாவும் வல்லத்தரையனும் அதை ஏற்க மறுக்கிறார்கள். அதுதான் அக்கா, அதுதான். அதனால்தான் எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. நான் கோயிலுக்கும் வரவில்லை, குளத்துக்கும் வரவில்லை. என்னை தனிமையில் இருக்க விடுங்கள். வைரமுத்தா, உன் போக்கே சரியில்லை. முதலில் ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சரிப்பட்டு வருவாய். எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேறு? கல்யாணம் தான் வேண்டும். இல்லையா வைரமுத்தா? என்ன கல்யாணியா? பாகனேரி கோவிலில் உள்ள அம்மனின் பெயர் நித்திய கல்யாணி அம்மன். அதை சொன்னேன். அக்கா, வைரமுத்தனை மிகவும் தொந்தரவு செய்ய வேண்டாம். வாருங்கள் போகலாம். அறிவழகா, இன்றுதான் நீ அறிவோடு பேசியிருக்கிறாய். தயவு செய்து புறப்படு. புறப்படுகிறேன். வாருங்கள் அக்கா. அப்பாடா. பொம்மையை காணும். இதோ இங்கிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டுதானே கனவு கண்டாய். இனிமேல் எப்படி கனவு காண்கிறாய் என்று நான் பார்க்கிறேன். இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். அடே அறிவழகா,